அழகாக வேதவசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ ஒத்தாசையோடு கூட, தேவ பலத்தோடு கூட, ஆமென், ஆமென், நம்முடைய முயற்சிகளில் தேவனை முன்னிறுத்தி ஆமென் நாம் செல்லும் பொழுது ஆமென் அவர் நமக்கு ஒத்தாசையாக எப்பொழுதுமே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைத்து ஆமென் உம்முடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று பக்தன் சொன்னது போல அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாக இந்த நாளில் மாறட்டும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. எல்லாரும் சொல்லுவோமா? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை மாத்திரம் துதிக்கும், என் உதடுகள் உம்மை மாத்திரம் உயர்த்தும், என் உதடுகள் உம்மை மாத்திரம் கனம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமென் மேலான
மேலான கிருபை, நம்மை வாழ வைக்கிற கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர். புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர். கனிதரும் மரங்களால் செழித்தோங்க செய்கிறீர். நாங்கள் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிடாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தேவிடாத அமுதமே. தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நாங்கள் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால ஆண்டவரே எங்களை நிரப்புகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய துதிகளை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு சாலமோன் 1000 ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தின பொழுது தேவன் இறங்கி வந்து ஆமென் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆமென் அந்த இடத்துல கேட்ட பொழுது ஆமென் கர்த்தரிடத்திலிருந்து அவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவ பிரசன்னம் உங்க உள்ளத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு காரியங்களாய் கூட அது இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருவரிடத்தில் அதை சொல்ல முடியும், ஒருவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும், ஒருவரிடத்திலிருந்து அதை அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும், அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும், அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஆமென் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கட்டும், நம்மை மூடி கொண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன்,
விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா, இயேசு போதுமே. இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுக்கே. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் இருத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் கரத்தை சொல்லுவான், கண்ண மூடி. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சரியா இருக்கா? அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதும் ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து பேசிட்டு வர்றாரு. விதையை குறித்து பேசுறாரு. நாலாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். அது பேசிக்கிட்டே வராரு. பேசிட்டு 9ஆம் வசனத்தை சொல்றாரு, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள் அவன்கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஏன் ஊமைகளாக பேசுறீங்க அவங்களோடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதாவது சீசர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பிரசங்கம் பண்றாரு. அங்க வந்திருக்கிற நிறைய பேத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் பிரசங்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவர் ஊமைகளினால் பேசுறார், புரியணுங்கிறதுக்காக. சில இடத்துல எல்லாத்துக்கும் புரியக்கூடாதுங்கிறதுக்காக ஊமைகளால் பேசுறாரு. அல்லேலூயா. அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா முழு இருதயத்தோடும் ஒரு பிரசங்கத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை, அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை இல்லாம இருக்கிற அறகுறை மனதோடு இருக்கிறவங்களுக்கு நீ அறகுறையோடு போயிருன்னு சொல்லி பாதியை கட் பண்ணிட்டு வந்துடுறாரு. மீதி பாதி அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த வாரம் நமக்கு சிக் லீவ் லெட்டர் கொடுத்துருவோம் உடனே. ஆமா, கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்த வாரம் தான் புரியாது. அப்படிதான் ஆண்டவர் சில இடத்துல பேசுகிறார். சில இடத்துல நேரடியாக புரியும்படியாக அழகா பேசுறாரு. சில இடத்துல அவர் சொல்றாரு, காது இருந்தா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஊமைகளாக பேசுறீங்கன்னு கேட்கும்போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த ஆரம்பிச்சுட்டு முடியும் போது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த நிறைய உதாரணங்கள் சொல்றாரு, அதை நம்ம லைட்டா பார்த்துருவோம். கடைசி முடியும் போது 52ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஊமைகள்லாம் சொல்லிக்கிட்டு, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று முடிக்கிறார். அதுல என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளால் உபதேசிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பழையவைகள் புதியவைகள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியம், புதிய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை அவன் எடுத்து கொடுப்பான். எடுத்து கொடுக்கறத நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை முழுசும் அறிஞ்சு கொள்வீங்க. ரகசியத்தை அறிஞ்சு கொண்டீங்கன்னா ஒரு காலம், நியாய தீர்ப்பு காலம் ஒன்று வரும். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ரகசியத்தை கேட்காமல் பாதியிலே போனவர்கள் அங்க அலறலுடைய சத்தம் கேட்கும். ஆனா ரகசியத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவர்கள் அங்க பரலோக ராஜ்யத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையோட பிரதான நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம ஒரு ராஜ்யம் வரப்போது, ஒரு ஒரு எல்லை விட்டு இன்னொரு எல்லைக்கு போக போறோம். அந்த எல்லையில நம்ம சூரிய பிரகாசத்தை போல நம்ம இருப்போம். ஆமென். யாருக்கு பிரகாசம் வரும்? இருதயத்துல என்ன இருந்தா பிரகாசம் வரும்? முகத்துல சந்தோஷம் இருந்தா. அல்லேலூயா. ஆமா, பிரகாசம் பேர் வச்சா பிரகாசம் வராது.
இருதயத்துல சந்தோஷமா இருந்தோன்னா என்ன வரும்? பிரகாசம் வரும். இல்லையா? அப்ப சூரியனை போல பிரகாசம்னா உச்சபட்ச சந்தோஷத்தின் அனுபவத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அடைய போறீங்க. யார் அடைய போறா அப்படின்னு சொன்னா, அதே பிரகாசத்துல இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த, அதாவது ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஆளுகை செய்வது தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்பது இந்த உலகம் முடிஞ்ச பிறகு ஒரு இடத்துக்கு போய் சேரும்ல, அதான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய முழு ஆளுகை, நேரடி ஆளுகையை குறிக்கிறது. பரலோக ராஜ்யங்கிறது தேவனுடைய திட்டம் செயல்படுகிற இடமா இருக்குது. இதுல எதையுமே இயேசு கிறிஸ்து பிரிக்கவும் முடியாது. ஒரு ராஜ்யம்னா ராஜா யார் தான்? பூமியில நமக்கு ராஜா இயேசு கிறிஸ்து தான். பரலோகத்துல நமக்கு ராஜா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் உதாரணம் எப்படி சொல்லப்படுது? நம்ம சரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கடைசி முடிவு சொல்லும்போது உபதேசம் பேசுகிற இடத்துல, உபதேசம் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளே, அதாவது தேவனுடைய ராஜ்யம் இருக்குல்ல, தேவனுடைய ராஜ்யங்கிறது இந்த பூலோகத்திலே தேவன் நம்ம ஆளுகை செய்கிறது. தேவ பிரசன்னத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்யப்பட்டு பரிசுத்தான நிரப்பப்பட்டு அங்கே தேவனிடம் இருந்து வார்த்தையை வாங்கிட்டு பழையவைகளையும் புதியவைகளை இவைகளை ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கிற அனுபவம் இருக்குல்ல, இவர்களோடு இணைக்கப்பட்டிருந்தீர்களானால் அந்த வார்த்தையை கிரகிக்கிறவர்களாக, அந்த வசனத்தை ருசிக்கிறவர்களாக, அந்த வசனத்தோடு இணைக்கப்படுகிறவர்களாக, நாம் பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நம்முடைய முகம் ஒரு காலத்துல சூரிய பிரகாசத்தை போல பிரகாசிப்பதற்கு போக போகுதோ இல்லையோ, அது கண்டிப்பா அது இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம முகம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம முகம் எந்த ஜெபத்துக்கு போனாலும் சரி, எந்த ஆராதனைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம ருசிச்சாலும் சரி, நம்ம முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். நம்மளாவே என்ன செய்யக்கூடாது? பவுடரை ஒரு 2-3 அடுக்கு பூசிட்டு நான் பிரகாசமா இருக்கிறேன் சும்மா வெத்து சிரிப்பிச்சிருக்க கூடாது. சரியா? ஆமா. நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷமா சிரிக்கிறது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வெத்து சிரிப்பாங்க தெரியுமா? அப்படியே அப்படியே வலிஞ்சு அப்படி போகும் கீழே. என்ன? ஆமா, அந்த வெற்றி சிரிப்பு சொல்லல, சந்தோஷமான சிரிப்பு. அல்லேலூயா. அது நம்மளாவே மாத்திக்கூட முடியாது. நமக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை இருக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்பு கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தில் காத்திருக்கிறவர்களோடு வசனத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது நம்முடைய எல்லையில சந்தோஷம் பொங்கி வரும். அதுதான் நம்மை சூரிய பிரகாசத்துக்கு கூட்டு போகிற ஒரு எல்லையில இருக்கும் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் பேசிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே வரும்போது 14ஆம் வசனம், காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இப்படிலாம் வசனத்தை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சரியா? இதுல பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறதுல 6 விஷயத்துல குறிப்பிட்டிருக்காரு. இந்த 6 விஷயத்தை டச் பண்ணிட்டு நம்ம அர்ப்பணிக்க போறோம். முதல்ல சொல்லப்பட்டது பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மனிதன் விதைப்பதற்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு. அது முழு விளக்கங்கிறது உங்களுக்கு ஓரளவு அதை தெரிஞ்சிருக்கும். நம்ம மேல்டாப்ல மட்டும் பார்ப்போம். பரலோக ராஜ்யம் விதைக்கிற மனிதனுக்கு நிகராக சொல்லப்பட்டு, எதை விதைக்கிறானா? வசனத்தை விதைக்கிறான். அவ வசனங்கள் எங்கெங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்கு. அல்லேலூயா, சும்மா அல்லேலூயா. வசனங்கள் எங்கெங்கெல்லாமோ விதைக்கப்படுகிறதோ அங்க எல்லாமே என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்கு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள்
முகமும் இருதயமும் பிரகாசமா இருக்கணும். அதுக்கு முதல்ல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைன்னா, நல்ல வசனம் விதைக்கப்படுகிற இடத்துல நம்முடைய இருதயம் இருக்கணும். ஆமென். சும்மா அல்லேலூயா. அதாவது நீங்க இங்க வந்திருக்கீங்களா, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, பிரதானமா ஆண்டவர் ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது. பிரதானமா என்னன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன வசனம் எனக்குள்ள விதைக்கப்படுது. இது சும்மா எங்கிருந்தோ வந்த வசனம் இல்ல, இது பரலோகத்திலிருந்து வந்த ரகசியம். அல்லேலூயா. ஆமா, வசனம் ஒவ்வொன்று பேச 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 அது எங்கிருந்து வருதா? பரலோகத்தினுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு வருகிற ரகசியம். அப்ப இந்த ரகசியத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, 16 வசனம் ஒருத்தர் வாசிப்போம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாக்கியம் உள்ளவைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப நீங்க வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்க கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா, என் கண்ணு நொல்ல கண்ணு கிடையாது. சொல்லுங்க, என் கண்ணு, என் கண்ணு, என் கண்ணு குருட்டு கண் கிடையாது. அல்லேலூயா. என் கண்ணு மொட்டை கண் கிடையாது. கண்ணு தெரியாம இருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. இது ஆவிக்குரிய கண்ணை சொல்றேன். சரி, என் கண்ணு, சொல்லுங்க, என் கண்ணு, என் கண்ணு ஆசீர்வதிக்கப்பட்ட கண். ஆசீர்வதிக்கப்பட்ட கண். என் கண்ணு, வாயத்திலிருந்து சொல்லுங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அடுத்து சொல்லுவேன் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல போறேன். என் கண்ணு இல்ல, வாயை திறங்க. என் கண்ணு, வாய் திறந்து, என் கண்ணு இல்ல, என் கண்ணு, என் கண்ணு, என் கண்ணு ஆசீர்வதிக்கப்பட்ட கண். ஆசீர்வதிக்கப்பட்ட கண். ஆசீர்வதிக்கப்பட்ட கண். ஏன் தெரியுமா? உங்க கண்ணை வச்சு நீ ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. அல்லேலூயா. அப்பா, இதுக்குதான் இவ்வளவு. ஏன்னா அங்க சாபம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க வசனத்தை கேட்டு உங்க கண்ணு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா, உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக் எதை பார்க்கும்? ஆசீர்வாதத்தை பார்க்கும். அல்லேலூயா. நிறைய பொறுப்பு நம்ம மேல உள்ளது. நிறைய பொறுப்பு நம்ம மேல உள்ளது. நம்ம ரிஜெக்ட் பண்றோம். நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இதான் நம்ம ஆசீர்வாதம் தெரிஞ்சுட்டு அசால்ட்டா இருந்தா அது கிடைக்காம போகலாம். அல்லது அதை விட்டுட்டு சாபத்தை நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு வசனம் உங்களுடைய கண்களை ஆசீர்வாதத்துக்கு நேரம் திருப்பும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. நீ அதுக்கப்புறம் என் காது, சொல்லுமா, என் காது, என் காது. அதாவது உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தினுடைய சத்தம், அதாவது உங்களுக்குரிய வழி, உங்களுக்குரிய வாசல், உங்களுக்குரிய ஏதோ ஒரு உயர்வு, ஏதோ ஒரு கணம், ஏதோ ஒரு மேன்மை. நீ இது வரைக்கும் எத்தனையோ தடவை பிரசங்கம் பண்ணா புரியாத ஒண்ணு இப்ப திடீர்னு புரியும். காது திறந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அதாவது இந்த ஞானஸ்தானத்தை பத்தி ஒரு புக், அதுக்கே வரான்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஞானஸ்தானத்தை பத்தி ஒரு புக்கு போட்டிருந்தேன். அந்த புக்குக்குரிய PDF அனுப்பியிருந்தேன். எங்க அக்காவுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். புக்கை பத்தி ஞானஸ்தான தலைப்பை அப்படியே அனுப்பியிருக்கிறேன். அவ அதெல்லாம் பார்க்கலையே என்னன்னு தெரியல. அதாவது உள்ளூர்லயும் உள் வீட்லயும் தீர்க்கதரிசிக்கு என்ன கிடையாது, பைபிள் சொல்லிட்டு வேற வழி இல்லாம கடந்து நாங்க கதை ஓட்டிட்டு இருக்கிறோம். சரியா? ஆமா. அது ஏற்கனவே வைங்களேன், ஃபோனில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த 4 மாவடி சம்மந்தப்பட்டவங்க ப்ரேயர் குழு வச்சு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 5-6 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு, ஞானஸ்தானத்தை பற்றி பேசு. அப்போ அவங்க எல்லாரும் ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்து தான் வந்திருப்பாங்க. இவ்வளோ இருக்கா, இவ்வளோ அபிஷேகம் பெற்றதுனால அதை எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, மறுபடியும் சொல்லு 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 சொல்லு. திடீர்னு நிப்பாட்டிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, ஹிந்துலேருந்து தானே வந்திருக்கீங்க, எடுத்திருப்பீங்க.
இருந்தாலும் நான் எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு, யாராவது ஞானஸ்தானம் எடுக்கலன்னா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே எங்கள் அக்கா காது அப்போ தான் திறக்கும், புகையா வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் பயங்கர வாஞ்சி ஆயிடுச்சு. என்ன சொன்னா, அந்த ரெவலேஷன், அந்த காது திறக்கணும். இதே போல எவ்வளவோ நேரம் சொல்லியிருப்பாங்க, பல காரியத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன செய்யாது, காது ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு வந்து ஒருத்தர் சொல்லும் போது அந்த நேரம் தான் நம்ம மன பக்குவமாக இருக்கும். ஐயோ, அப்போ தான் கேட்போம், இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த. அப்போ காது நிச்சயல கேட்கல. ஏன்னா அந்த காதுக்குள்ள என்ன இல்லை, ஆசீர்வாதம். இப்போ சொல்லுவோமா, என் காது, என் காது, என் காது, என் காது, என் காது, ஆசீர்வதிக்கப்பட்ட காது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட காது, ஆசீர்வதிக்கப்பட்ட காது. நீங்க இவ்வளவு நேரம் மெனக்கெட்டு பெறப்பட்டு எடுத்துங்க வந்துட்டீங்க, சும்மா வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது. அல்லேலூயா. காதையும் கண்ணையும் திறந்து விட்டுட்டு தான் அனுப்பணும் இயேசு நாமத்துல. அல்லேலூயா. ஆமா, என் காது ஆசீர்வதிக்கப்பட்ட காது. ஆமென். ஏன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வசனத்தை போதிக்கும் போது, அதாவது வசனத்தை போதிக்கும் போது, உபதேசிக்கும் போது, அந்த வசனம் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப அதுலதான் அந்த விதவிதமா, அதாவது இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கதான், பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே நீ. அதாவது நல்ல ஜெபிக்கிற, நல்ல ஜோமணி, நல்ல சமாதானத்தோடு இருக்குன்னு வைங்களேன். சமாதானத்தோடு இருக்கும்போது நீங்க போய் வேண்டாத சில 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 கூட்டம் இருக்கும், சில குழு இருக்கும். அவங்க வேலையே பார்த்தீங்கன்னா வேண்டாததான் பேசுறது தான், பொல்லாங்கன்னு பேசுறது. சரியா? அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல கூடி, நானா இருந்தாலும் அப்படிதான். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு வைங்களேன், ஊரில் உள்ள எல்லா கதையும் நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக நேரம் போகும். இங்கே ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருந்து சொன்னால், டல்லாக இருந்த மாதிரி, சரி சரி அங்கே போய் உட்காருவோம், கொஞ்ச நேரம் பல்ல கட்டிக்கிட்டாது வரலான்னு போய் நம்ம போவோம். முதல்ல சங்கடமாக தெரியும். அந்த மாதிரி வேண்டாத கதைகள்லாம் பேசுகிறோம், அடுத்தவங்க வீட்டை பற்றி பேசுகிறோம், அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறோம். முதல்ல அது நிச்சயம் இதெல்லாம் தேவையான்னு இருக்கும். நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோன்னா அப்படி கொஞ்சம் அப்படி சிரிச்ச மாதிரி அது கொஞ்சம் கேட்போம். அதுக்கப்புறம் நல்ல கிரகிச்சு கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்போம். இதுதான் பொல்லாங்கனுடைய விதை. நம்ம வழியறிகை விதைக்கப்பட்டோம் அப்படின்னா, வழியறிகை என்னன்னா, போக்களும் வரவழையும் கண்ட காரியத்தையும் பேசுறது, கண்ட காரியத்தையும் சொல்றது, கண்ட காரியத்தையும் பரப்பி விடுறது, கண்ட விதமா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்வாங்க. நம்ம வார்டு உட்காந்துக்கிட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடும். அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த மீட்டிங் சரியில்லை, இந்த மீட்டிங் சரியில்லை, அவங்க அப்படி பண்ணலை, இவங்க இப்படி பண்ணலை, ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அது நின்று உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சு செய்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது போய் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்போ இது நான் முழுசும் விவரம் தான் சொல்ல முடியாது. பொல்லாங்கன் இப்படி தான் விதைப்பான். அல்லேலூயா. நம்ம காதுல உள்ள ஆசீர்வாதத்தை, அதாவது ஆசீர்வாதமான வார்த்தை, நமக்கு நல்ல ஆலோசனை, நல்ல கைட்லைன்ஸ், நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு பாதை, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அடுத்த காரியம், இவைகள் நம் காதுகளில் உழாதபடி பொல்லாங்கன் நமக்குள்ள உள்ள வசனத்தை கெடுத்து காதை அடைச்சிருவான், கண்ணை அடைச்சிருவான். பைபிள் வாசிக்கும் போது கண்ணு டப்புன்னு திறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நாங்கள் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம். எங்களோ டக்குன்னு காது திறந்த மாதிரி ஃபீலிங் யாருக்கா வந்திருக்கா? ஒரு ஒரு கை அவங்க மட்டும் ஒரு கையை தூக்கி திடீர்னு காது திறந்த மாதிரி இருக்கும், கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மொத்தமாக அல்லேலூயான்னா நானும் அல்லேலூயா, நீங்களும் அல்லேலூயா. சரியா? நீ வேணா வாசித்து பாருங்க. ஒரு நாள் ஒரு மணி நேரம் எவ்வளோ டைம் இருக்குதோ, இந்த கண் அப்படியே பைபிள் வாசிக்கணும், கண்ணு மூடும். அப்படி அனுபவம் இருக்கா? அது எல்லாத்துக்கும் இருக்கு. அப்படியா? பைபிள் எனக்கு இருக்கு.
சரியா? எனக்கு இருக்குது. பைபிள் வாசித்தோன்னே அது வரைக்கும் பிரஷ்காக இருப்போம். பைபிள் வாசிக்க ஆரம்பித்தோன்னே அடி மூடுனா என்ன அர்த்தம்னா பொல்லாங்கன்னு விதையை விதைச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, விதைச்சிருக்கிறான். நான் வாசிக்க அப்படியே கண்ணு மூடி சொக்கி அதுக்கப்புறம் கண்ணு திடீர்னு திறக்கும். சில நேரம் எப்பவுமே திறந்த மாதிரி இருக்கும். பார்த்து எந்த வசனத்திலும் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். திறக்கிற இடத்துலலாம் ரெவலேஷன். ஒரு வசனம்னா அந்த வசனத்தை தாண்டவே முடியாது. உட்காந்து என்னடா அதுக்குள்ளேயே அந்த வசனம், முன் வசனம், பின் வசனம், முன் வசனம், பின் வசனம். இப்படின்னா என்ன இருக்குன்னா கண் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிட்டே இருக்கும்போது நிறைய வாசிப்போம். ஒரு வசனத்தில் நிற்காது. வாசிப்போம், நிறைய வாசிட்டு இருப்போம். எதுவுமே புரியாது. கண் அப்படியே மங்கி அப்படியே மறுபடியும் அப்படியே தூக்கமாக இருக்கும். மறுபடியும் வாசனா அப்படியே ஒரு ஓப்பன் ஆகும். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டு கண்ணு இருக்கும். அல்லேலூயா. அழுது காது அடைச்சி போயிருக்கும். எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். ஏதோ இந்த ப்ரெஷரில் தலை சுத்தின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், நிற்கமா உள்ள போகிறோமா, நிற்கமா உள்ள போகிறோமா, அந்த கண்டிஷனில் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. வாசிக்க திடீர்னு காது திறக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காது ஆசீர்வதிக்கப்பட்ட காதுன்னு. அல்லேலூயா. அப்போ வசனம் நல்லா உள்ள போக பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வசனம் ஆர்வமாக கேட்கணும்னா ஓடி வாங்க. உங்க காது உங்க கண்ணு ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா உங்க வழி என்னன்னு தெரியும், உங்களுக்குரிய வார்த்தை என்னன்னு தெரியும். ஆமென். அல்லேலூயா. 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசிட்டாரு. 25 நிமிஷம் ஒண்ணு யார் இருக்கு சொன்னா சனியனை எழுப்பி போக வேண்டியதானே. இங்கன்னா வரவே மாட்டாங்க. இங்க வர்ற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க வந்தா குறை சொல்ல முடியாது. நம்ம பேசிட்டே தான் இருப்போம். அதான் வழி. காது இருந்தா கேளு, அல்லது நீ வேற ஏதாவது எங்கேயே போயிரு. இது நம்ம கான்செப்டுங்க. இது இங்க இப்படிதான் இருக்கும். அங்க அப்படி கிடையாது. நாங்கள் தான் லைட்டை வாங்கி போட்டோம், நாங்கள் தான் ஃபேன். ஐயர்வாளுக்கு பின்னாடி ஃபேன் அடிச்சுட்டு இருக்கிறது ஏன் ஃபேனு? அவர் ஃபேனை நிப்பாட்டினா அவர் காத்து வராது அப்படின்னு 25 நிமிஷம் பேசிட்டா. 25 நிமிஷம் ஒன்னு யார் கூப்பிட்டா? அன்னைக்கு ஒரு சகோதரன் கேட்காங்க ஏதோ ஒண்ணு. அது அப்படி நடக்கல. இப்படி உன்னை சர்ச்சுக்கு யாராவது கூப்பிட்டாங்களா? உன்னை யாராவது நாங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டோமா? கூடல, பேசாம போயிட்டே இருக்கு. இப்படி சொன்னா தான் அதுக்கு ஒரு முடிவு வரும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வாரத்துல ஒரு நாள் போய் இருக்கும். வசனம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த வசனம் தான் நம்முடைய கண்ணையும் காதையும் திறக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, எதுக்கு திறக்கணும்? நம்ம ஆசீர்வாதம். என்னைக்குமே இப்ப 1 மணி நேரம் அவங்க பேசுறாங்க சபையில, 1 மணி நேரம் செய்தி பேசுறாங்கன்னா அது அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு பேசினாலும் பேசாட்டிலும் சம்பளமா என்ன செய்யணும்? மாசானா உழந்துரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கூட கொஞ்ச நேரம் பேசுறாங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். இன்னும் போகட்டும். ஏதாவது எல்லாம் பரிசுத்தவான்களா போய் நம்ம உட்கார்ந்து தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கேட்கவே பரிசுத்தவான் ஆயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் காரியம் அதுதான். அவர் கேட்க தான் எல்லாம் மாத்துவார். உட்கார மாத்துவார். காத்திருக்க மாத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்படி நிறைய உதாரணம் வருது. முதல்ல பரலோக ராஜ்யம் என்பது வசனத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா 38ஆம் வசனம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். ஃபர்ஸ்ட் பரலோகம் அப்படிங்கிறது எதுக்கு இதா சொன்னேன்னு சொன்னா, வசனம் விதைக்கிறதுக்கு அடையாளம் சொன்னேன். எங்கெல்லாம் வசனம் விதைக்கப்படுதோ அங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகை வருது. ரெண்டாவது, எங்கெல்லாம் வசனம் விதைக்கப்பட்டவர்கள் விதைக்கப்படுது, ராஜ்யத்தின் புத்திரர். ரெண்டு விதை அங்க விழுது. ஒண்ணு ராஜ்யத்தின் புத்திரர். யார் ராஜ்யத்தின் புத்திரர்? நாம தான். அல்லேலூயா. சந்தேகமே படக்கூடாது. அல்லேலூயா. உங்களை எப்படியாவது அடிச்சு கழுவி சுத்தம் பண்ணி சர்ஃப் வச்சு தேய்ச்சாவது கொண்டு போயிடுவாரு பரலோகத்துக்கு. ராஜ்யத்து புத்திரர் யாரு? நாம தான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ராஜ்யத்தின் புத்திரரை நான் விதைச்சிருக்கிறேன். நம்மளை விதைச்சிருக்கிறான். முதல்ல நமக்குள்ள எதை விதைக்கிறாரு?
வசனத்தை விதைக்கிறாரு. அதுக்கப்புறம் வசனத்தை விதைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வசனம் நமக்குள்ள போய் நம்மளை உருவாக்குது. கனி கொடுக்க முடியா, காய் கொடுக்க முடியாது, பூ பூக்க முடியாத, என்ன பிறகு பிரோஜனமாக நம்மளை உருவாக்குது வசனம். அதுக்கப்புறம் நம்மள இந்த உலகத்துல விதைக்கிறாரு. எதுக்கு? நம்ம அடுத்தவங்களை உருவாக்குறாங்க. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நான் இந்த 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 சம்பவம் இருக்குல்ல, இதில் தான் ஒரு காரியத்தை குறித்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் வருத்தம். இந்த துன்மார்க்கோட சேர்ந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா? ஏதாவது பிளான் போட முடியுமா? ஏதாவது தரிசனத்தை நிறைவேற்ற முடியுமா? ஏதாவது அவங்க கூட இருக்கும்போது ஏதாவது செய்ய முடியுமா? அதனால இவனை புத்தி இவனை கிட்டே போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் தான் பேசினாரு, உலகத்துல கடைசி வரைக்கும் கலை இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார்களோ அவங்க பக்கத்துல சத்துரு விதைச்சிருக்கிற அவனுடைய புத்திரர் என்ன செய்வாங்க? கண்டிப்பா அவனை பக்கத்துல வச்சுதான் வேலை செஞ்சு ஆகணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரராகி நாம் இருக்கும்போது நமக்கு இடரலாக சத்ரு என்கிற சத்ருவின் புத்திரராகிய கலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா எப்படி அந்த 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 பலன் கொடுக்கிற வரைக்கும் கலைக்கும் கோதுமையுடைய ஒரிஜினல் செடிக்கும் என்ன இருக்காது? வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஒன்று போல வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும். இது அப்படி மெல்ல பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் அது என்ன செய்யும்? அப்படியே தான் நிற்கும். ஆனால் நம்ம எப்படி ஜெபணும்? ஆண்டவரே, சபையில் உள்ள துன்மார்க்கரை அழித்து போடும். அவன் அழியில அவன் செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆஹா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகமே நமக்கு என்ன வந்துடும். அவன் ஜம்முன்னு இருக்கிறான், அவன் அசைஞ்சுக்கிட்டு இருக்கான், அழகா பச்சை பசேல்னு இருக்கிறான். ஆனா அவன் கனி கொடுக்க மாட்டான், நம்ம கனி கொடுக்க. அல்லேலூயா. அவன் அழிய மாட்டான். சில நேரம் சில இடத்துல மோதி வம்பா போயிடுவான். சரியா? சிலரை அழிஞ்சு போயிடுறான். அது நம்ம புதிய ஏற்பாடு இதுலையும் பார்க்குறோம். அனனியா சப்ரேல அந்த அந்த இது சம்பவத்தையும் பார்க்குறோம். இன்னும் இப்போ ப்ராக்டிக்கலாகவும் பார்க்குறோம் சிலர். ஆனால் எல்லாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க, எல்லாம் அதே போல தான் இருப்பாங்க. ஆனால் ராஜ்யத்தில் தான் நம்முடைய நீதி என்ன செய்யும்? சூரியனை போல பிரகாசிக்கும். எல்லாருக்கும் இங்கே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வர்ற பையங்க சோர்ந்து போடாது. நம்ம இங்க வாரோம், ஜெபிக்க போறோம், ஊழியத்துக்கு போறோம், காரியங்களை செய்யறோம். பாத்தீங்கன்னா அவன்லாம் நல்லா தானே இருக்கான், அம்பாடி ஜாலியா இருக்கான், சுத்துறான் கித்துறான். அவன் உலகத்திலையும் அடி வாங்க வேண்டியிருக்கும். சில காலத்துல எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் வரும், அப்ப நம்ம முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். அல்லேலூயா. சூரியனை போல பிரகாசிக்கும். அப்ப அவங்களுடைய சத்தம் எப்படி இருக்கும்? அலறல் சத்தமா கேட்கும். அது நியாயத்தீர்ப்பினால் எல்லாருக்கும் இந்த பூமியிலே நீதிமான்களுக்கு தான் சரி கட்டப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சரி கட்டப்படுறதுல ரெண்டு. ஒன்று சில அடிகள், இன்னொன்று நீதிமானுக்கு சரியானதை கொடுக்கும். அதாவது எப்படி எடுக்கலாம்? நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் சரி கட்டி கொடுத்துட்டு நிறைவாக்கி இந்த பூமியில உலகத்துல நம்மளை காட்டுவார். அல்லேலூயா. காட்டிட்டு மேல எடுப்பார். ஆமென். பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரகாசமா இருப்போம். ஆமென். அப்ப முதல் உதாரணம் வசனம் பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே கொண்டு வருது. இன்னொன்னு, நாமே பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்துல கொண்டு வரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முகம் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் முகம் பார்த்தீங்கன்னா மற்றவனுக்கு தெரியும், பிசாசுடைய பிள்ளைக்கு தெரியும். அந்த முகம் பிரகாசமா இருக்கும். அவன் கெடுக்கிறதுக்கு தான், இவனையும் தாப்பாக்கம் இழுக்கிறதுக்கு தான் அப்படியே என்ன வார்த்தையை கொண்டு போய் காதில் போட்டுட்டே இருப்பான், காட்சியை கொண்டு காட்டிகிட்டே இருப்பான். முன்னாடி 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 வந்து நம்மளை வந்து இழுத்து போடுறக்கூடிய காட்சியை காட்டிகிட்டே இருப்பான், வார்த்தையை போட்டுக்கிட்டே இருப்பான்.
சரியா? அது எப்போ 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 தெரியுமா? அந்த அது அது அந்த காட்சி உள்ளே போக போக கண்ணை அடைக்கும், வார்த்தை உள்ளே போக காது அடைக்கும். எப்போ அது திறக்கும் தெரியுமா? வசனம் உள்ளே போக போக அது திறக்கும். ஆமென். எந்த இடத்துல வசனம் அதிகமாக பேசப்படுதோ அந்த இடத்துல தூக்கம் வந்தாலும் உட்காந்துருங்க, தூங்கி முழிக்கும் போது உயிரோடு எழுப்பிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இல்லாத இடத்துல பிரகாசமா இருந்த மாதிரி இருக்கும், அப்படியே கம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஆனா கண்ணு திறந்த மாதிரி கூட இருக்கும். ஆனா என்ன செய்யுது? ஆவிக்குரிய கண்ணு திறக்காது. வசனம் உள்ளே போக 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 பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபித்து கொண்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, பின்னடையக்கூடாது. ஏதோ ஒன்று ரொம்ப நேரம் அப்படின்னு யோசிக்க கூடாது. உங்களுக்குள்ள ஜீவன் உண்டு, வசனத்துல ஜீவன் உண்டு. அடுத்தது தேவனுடைய புத்திரரா மாத்திர நம்மள இந்த உலகத்துல அவர் விதைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல தான் களை இருக்குது. வசதியா இருக்கலாம், வாய்ப்பா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், அல்லது நம்மளை விட பயங்கரமான காரியமா இருக்கலாம், பெரிய புகழா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், எல்லாத்தையும் வகிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். ஆனா கனி கொடுக்க மாட்டான். கனிங்கிற சுபாவம் மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழ்க்கை நிச்சயாது இருக்காது. ஆனா ஆண்டவருடைய புத்திரர், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் கனி கொடுப்பார்கள், பலன் கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பலன் கொடுக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா ஏதோ ஒன்று யோசிக்க வேண்டாம், வசனமா வருது, நம்ம மூலமா பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தை வருது. ஆமென். நம்ம போய் ஒருத்தருக்கு முன்னாடி நிற்கும் போது, உதவி செய்யும் போது, ஆலோசனை கொடுக்கும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் தான் யாரா இருக்கிறோம்? பரலோக ராஜ்யமா இருக்கிறோம். ஹல்லேலூயா.